உலக நீதி. உலக நீதி ஒரு தமிழ் நீதி நூல். இதனை இயற்றியவர் உலகநாதர். இங்கு உலக நீதியின் 10 அடிகளை பார்ப்போம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறுக்க வேண்டாம், போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம், நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மூத்தோர் சொல் வார்த்தைதனை மறக்க வேண்டாம், கருதாமற் கருமங்கள் முடிக்க வேண்டாம், செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம், புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். எமது சிறப்பான வாழ்க்கைக்கான சிறந்த அறிவுரைகளை கூறும் இவ்வுலக நீதி அடிகளை மாணவர்களாகிய நீங்களும் நன்றாக மனனம் செய்து கொள்ள வேண்டும். மனனம் செய்வதோடு மட்டுமன்றி அவற்றின் பொருளை உணர்ந்து நீங்கள் அதன்படி செயற்படவும் வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் படிக்க வேண்டும். நல்ல நூல்களையே படிக்க வேண்டும். நீங்கள் படிக்காமல் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். நீங்கள் எல்லோரிடத்திலும் மனம் மகிழும்படியான நல்ல சொற்களையே சொல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் ஒருவரது மனம் வருந்தும்படியாக தீய சொற்களை சொல்லக்கூடாது. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மாதா என்பது தாயை குறிக்கும். நீங்கள் உங்களை பெற்ற தாயை மறக்காமற் போற்ற வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக ஆனாலும் பெற்ற தாயை மறந்துவிடக்கூடாது. போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். நீங்கள் ஒருவரை பற்றி அவருடைய நல்ல குணங்களையே பிறரிடத்தில் சொல்ல வேண்டும். அவர் உங்களை விட்டு போன பிறகு அவரை பற்றி இகழ்ந்து பேசக்கூடாது. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் உண்மையையே சொல்ல வேண்டும். மனமாற பொய்யானவற்றை சொல்லக்கூடாது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி நல்ல வழியிலே அதை செலுத்த வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் உங்கள் மனம் விரும்புகின்ற வழிகளிலெல்லாம் சென்று துன்பப்படக்கூடாது. மூத்தோர் சொல்வார்த்தைதனை மறக்க வேண்டாம். மூத்தோர் என்பவர் அறிவினாலும் வயதினாலும் பெரியோர்கள் ஆவர். அவர் தாய், தந்தை, தமையன், ஆசிரியர், அறிஞர் ஆவர். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நன்மையே தரும். அவர்களுடைய நல்ல வார்த்தைகளை நீங்கள் மறக்கக்கூடாது. கருதாமற் கருமங்கள் முடிக்க வேண்டாம். நீங்கள் எந்த செயலையும் நன்றாக ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஆராயாமல் செய்தால் துன்பம் விளையும். நீங்கள் ஆராயாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது. செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஒருவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எப்போதும் நினைத்து கொண்டே இருத்தல் வேண்டும். ஒருவர் செய்த நன்மையை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் கேட்பவர் மனம் மகிழும்படியான விடயங்களையே சொல்ல வேண்டும். மனம் நோகும்படி எதனையும் சொல்லுதல் கூடாது. எனவே நீங்கள் கேட்பவர் மனம் புண்பட்டு வருந்தும்படியான கடும் சொற்களை சொல்லக்கூடாது. ஆகவே எப்பொழுதும் உண்மை பேசுவோம். உத்தமனாய் வாழ்வோம்.